சொல்றதுக்காக இல்லை, இவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்னர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவங்களையும் நம்ம காமிக்கலாம். அவங்கள காமிங்க வாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் அவங்க. இந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா லியோன்னு வச்சிருக்கேன். அவங்க பேர் வந்து லியா. சரிங்க, இவன் வந்து லியோ லியா. ஓகேங்க, இவங்க வந்து டபுள் எல் பேர் நான் வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரையும். ஆக்சுவலாக ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் நான் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணேன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அடல்ட்டாவும் கிடையாது, ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஒரு குட்டியா இருக்கிற ஸ்டேஜும் கிடையாது. ஒரு ப்ராப்பரான டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா. ஓகேங்களா, இவனை வாங்கி வந்து அரௌண்ட் ஒரு 4 months பக்கம் இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல நான் வாங்கினேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஃப்ளவரான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஃப்ளவரான்ஸ்ல ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜென்சு, இன்னொன்று வந்து காம்ஃபா. வீஜால இருந்து வந்த டைப்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து ஜென்சு அப்படின்னா என்னன்னா, ஜூம் பண்ணுங்களேன். இப்போ ஜென்சுனா இந்த ஃபிஷ்ஷோடைய மவுத் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற உதடும் மேலே இருக்கிற உதடும் வந்து ஒழுங்காக ஒட்டாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த டெயில் ரீஜியன் இருக்குல்லங்க, இந்த டெயில் ரீஜியன் ரவுண்டாக முடியாது, இப்படி லென்த்தாக 3ஆக பிரிஞ்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒன்று ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஐ வரும், இல்லைன்னா எல்லோ ஐ வரும். உங்களுக்கு ஒயிட் ஐ அவ்வளோ சீக்கிரம் வராது இன் கேஸ் ஆஃப் இட்ஸ் அ ஜென்சு. ஓகேங்களா, ஜென்சுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. காம்ஃபால வந்து F1 காம்ஃபா, F2 காம்ஃபா, F2 தான் வந்து ப்ராப்பர் காம்ஃபான்னு சொல்லுவோம். நம்ம காம்ஃபாஸை பத்தி இன்னொரு நாள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கிளியரா அவங்கள பத்தி சொல்றேன். ஓகேங்களா, அவங்களோட வேரியேஷன் மேஜர் ஐடென்டிஃபிகேஷன் காம்ஃபானா என்னன்னா, அந்த மேல் உதடும் கீழ் உதடும் ப்ராப்பரா ஒட்டும் அந்த ஃபிஷ்ஷுக்கு. இந்த ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பல்ஜாய் வராது ஒரு காம்ஃபாவா இருந்துச்சுன்னா. அண்ட் டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இது வந்து அப்படி இந்த 3 டெய்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா நல்லா முடியும். அதே மாதிரி அவங்க வந்து செம அக்ரெசிவா இருப்பாங்க. இவங்களை விட இவங்க அக்ரெசிவ் தான், அவங்க வந்து சூப்பர் அக்ரெசிவா இருப்பாங்க. ஓகேங்களா, பேர்ல்ஸ் மார்க்கிங்ல அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு அனிமேஷன் பண்ண மாதிரி இருக்கும் அவங்க பாடியில. நெக்ஸ்ட் இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ளவரான வந்து நீங்க ஒரு ப்ரீடிங் செட் பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க என்னெல்லாம் விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து இந்த டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. நார்மலாவே ஒரு டேங்க்ல ஒரு ஃபிஷ்ஷை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா, முதல்ல வாட்டர் லெவலை வந்து ஒரு 30% நல்லா குறைச்சிட்டு, அதுக்கப்புறம் டேங்க்ல இருக்க டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் நீங்க மாத்தணும், ஆல்ட்ரு பண்ணிட்டு அந்த புது ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ல அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் வந்து அந்த எப்படி சொல்றது அந்த டேங்குடைய டெம்பரேச்சருக்கு அந்த ஃபிஷ்ஷை வந்து செட் ஆக விடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணணும். இன்கேஸ் இது நான் சொல்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு செமி அக்ரெசிவோ இல்லை ஒரு அக்ரெசிவா ஒரு ஃபிஷ் இருக்கிற டேங்க்குள்ள நீங்க ஒரு புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்றீங்கன்னா, கம்யூனிட்டி டேங்க்ல ஆட் பண்றீங்கன்னா, அதே ஒரு ஃப்ளவரான் டேங்க்ல நீங்க ஒரு ஃபீமேல் பேரை வந்து நீங்க ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாட்டர் லெவலை ஒரு 30% குறைச்சிட்டு இங்க ஜூம் பண்ணுங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு